யாருக்கு தெரியும், நீங்க சின்னதா நன்மை செய்யற ஒரு ஆள் நாளைக்கு பெரிய ஆளா வரலாம். சாப்பாடு உணவு வாங்கிறதுக்காக யோசேப்பின் சகோதரர்கள் எங்க வர்றாங்க? எகிப்துக்கு வர்றாங்க. வருந்தா யோசேப்பு பார்க்கறான், இவனுடைய அண்ணன் தம்பி. முதல்ல சொன்னோம் இல்லையா, நம்மை போல இவங்க தானா அந்த குழியில தள்ளின பார்ட்டிகள் தான் என்ன பண்ணிருக்குது, வந்து நிக்குது. யோசித்து பாருங்களேன், எவனை இவங்க தள்ளாங்களோ அவங்கிட்டே வந்து நிக்காங்க. இது ஒரு ப்ராமிஸ். உன்னை ஒடுக்கின யாவரும் உன் பட்சமாய் வருவார். யாருக்கெல்லாம் நீங்க வேண்டாதவங்களும் உங்களை தள்ளினாங்களோ ஒரு நாள் உங்க தயவு அவங்களுக்கு தேவைப்படும். கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சா அப்படிதான் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். எப்படி நடக்குது பாருங்களேன், வசனம் அப்படியே நடவேறுது. ஆமா, அதனாலதான் நம்மளும் எல்லாரையும் கரெக்டா டீல் பண்ணணும். யாருக்கு தெரியும், நீங்க சின்னதா நன்மை செய்யற ஒரு ஆள் நாளைக்கு பெரிய ஆளா வரலாம். அப்படியும் யோசிங்கன்ற. ஆமென். நீங்கள் போகும் வழியில் மக்களை சரியாக நடத்துங்கள். ஒருவேளை அதே வழியில் நீங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்கலாம். சில பேருக்கு இது தெரியாம என்னத்தனாலும் பண்ணிடுறது, சும்மா அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரி நடத்திடுறது. அப்புறம் கடைசியில் பார்த்தா புள்ள பூச்சுக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் கனவா கண்டேன். சார், நீங்க யோசிக்காத ஒரு ஆளு பெரிய ஆளா மாற முடியும். ஆமா, எல்லாம் சொல்லுங்க. போகும் வழியில் மக்களை சரியாக நடத்துங்கள். சில நேரம் அதே வழியில் திரும்பி வர வேண்டியது இருக்கலாம். ஆமென். இவங்க தான்டா நம்ம திருப்பி பண்ணுவாங்க. இவன் தான் இந்த போகும்போது பண்ண வாடா வாடா நீ. கவனம், எப்பவுமே நன்மை செய்யுங்க. ஆமென். அவங்க என்ன செய்யறாங்கன்றது அது அவங்க எல்லாம் சார்ந்தது. ஆனா நீங்க எப்பவுமே நன்மை செய்யுங்க. ஆமென். மறுபடியும் சொல்றேன், கெட்ட இருதயம் மேல வரும், ஆனா மேலேயே இருக்காது. நல்ல இருதயம் கொஞ்சம் மெதுவா வரும், ஆனா என்னைக்கும் இருக்கும். என்னைக்கும் அது இருக்கும். அது மட்டும் தெரிஞ்சுக்கோ. கேரண்டி.